இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத பாரு, ஜாதகம்ங்கிறது ரொம்ப புனிதமானது. அத நான் முழுசா நம்புறேன். ஆனா நீ என்ன பண்ண? ஜாதகத்தை மாத்தி வச்சு போலி ஜாதகம் எழுதி என் 2 பசங்களோட வாழ்க்கைய பறிக்க பாத்தியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சூப்பர். அப்படியா சுபத்ரா? நான் பண்ணது மன்னிக்கவே முடியாத குத்தமா? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதகங்கிறது கடவுள் வாக்கு. எனக்கு கடவுள் பக்திக்கு இணையான ஒரு நம்பிக்கை அந்த ஜாதகம். சூப்பர். அப்போ நான் பண்ணது பெரிய குத்தம்னா அது அப்படியே இருக்கட்டும். சுபத்ரா, நான் ஜாதகத்தை மாத்தி வச்சுங்கிறதுக்காக நீ இவ்ளோ பேசுறியே. இப்போ 2 மருமகளுங்களை நீ பார்த்து வச்சிருக்கியே. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஹேய், ஒண்ணு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம வேற என்னமோ சம்மந்தம் இல்லாம பேசுற? இல்ல, சம்பந்தத்தோட தான் பேசுறேன். இதோ நிக்கிறாளே இந்த ருக்மணி. இந்த ருக்மணியும் போலி ஜாதகத்தை எழுதிதான் இந்த கல்யாணத்தை நடத்த போறா. அது முதல்ல உனக்கு தெரியுமா? நினைச்சேன் நீ இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு வந்து கலகம் பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக ஏன் சம்பந்திய பத்தி, நான் பார்த்த குடும்பத்தை பத்தி நீ தப்பா பேசுறியா? இல்ல சுபத்ரா, நான் என்ன? நீயே ஒரு ஃப்ராடு. நீ அடுத்தவங்களை குத்தம் சொல்றியா? இனிமே நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். முதல்ல நீ வெளியில போ. இங்க பாரு, இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ருக்மணி அம்மா கோயிலுக்கு வந்து இந்த பேப்பர்ல எழுதி, நான் தப்பு பண்ணிட்டேன், ஜாதகத்தை மாத்தி தான் நான் கல்யாணம் பண்றேன், என்ன மன்னிச்சிருன்னு இந்த பேப்பர்ல எழுதி மரத்துல கட்டினத நான் பார்த்தேன். அதத்தான் இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்ன சம்பந்தி இது? இவங்க என் மேல என்னென்னமோ பழி போடுறாங்க. நான் எதுக்கு இவங்க சொன்ன மாதிரிலாம் அந்த மரத்துல கட்ட போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உங்க வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கணுங்கிறதுக்காக என்னையும் என் பொண்ணையும் போய்... வருத்தப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ தேவையில்லாம அபாண்டமா பழிய போட்டு உங்களை கோவப்படுத்துறான். மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ. இல்ல சுபத்ரா, நான் சொல்ல வருது. என்ன சொன்னாலும் சரி, அத நான் கேட்க தயாரா இல்ல. உன் பேச்ச கேட்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். வெளியில போ. போயிட மரியாதையா.